விஜய் அவர்களுடைய வேலூர் ஸ்பீச் மற்ற இடங்கள்ல அவர் பேசுறதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததாக ஒரு உணர்வு இருக்கு. பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன்தான் நம்ம டிவிக்கே. பொலிட்டிக்கலா நிறைய டேக்அவே இன்னைக்கு ஸ்பீச்ல இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதுல ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறது நரேட்டிவ். ஒரு எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஸ்பீச்ல எடுத்தோடனே ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? குட்டி கதை இட்ஸ் a powerful way of conveying some message. இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. நான் தான் தமிழ்நாடு, விஜய் தான் தமிழ்நாடு. நீங்க விஜய் அசிங்கப்படுத்தினா தமிழ்நாட்டு மக்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி, விஜய்க்கு தெரியாதுன்னு சொல்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்ற மாதிரின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றாரு. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான், அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு அப்பனா இங்க தமிழ்நாடு மக்கள் வெர்சஸ் லஞ்சம், தமிழ்நாடு மக்கள் வெர்சஸ் ஊழல், தமிழ்நாடு மக்கள் வெர்சஸ் நிர்வாக சீர்கேடு அப்படின்னு அந்த பக்கம் போறவங்கள அப்படி போகாதீங்க, இப்படி வாங்க, இதுதான் நரேட்டிவ்னு விஜய் ஒரு நரேட்டிவை செட் பண்றாரு. இவ்வளவு நாள் கரூர் சம்பவத்தை பத்தி அவர் எங்கேயும் பெருசா பேசல. ஆனா இன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டு சிஎம்ஏ டைரக்டா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கரூர் சம்பவத்தை பத்தி ஓப்பனா பேசுறாரு. நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? எங்க மேல பழியை தூக்கி போட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் அக்யூசிஷன், ஒரு ஸ்ட்ராங்கான அக்யூசிஷன் தான். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தெளிவான மக்களை நீங்க பார்க்கவே முடியாது. சூப்பர் கிளாரிட்டியோட சூப்பர் மக்கள் சார் நம்ம மக்கள். அவருக்கு தமிழக அரசியல் களம் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவருடைய ஆடியன்ஸ், அவருடைய ஆதரவாளர்கள் எதை விரும்புவாங்க, எது அவங்களுக்கு எந்த மாதிரி பேசினா போய் சேரும், அவங்களுக்கான மெசேஜ் என்னன்றது அவருக்கு 100% தெளிவா தெரியும். சென்சிட்டிவான சென்டிமெண்ட். சாரி, தளபதி 2 கண்ணு கலங்குச்சா தமிழ்நாட்டுல 2 கோடி கண்கள் கலங்கும் அப்படின்னு. சோ இன்னொன்னு சொல்லி இந்த பேர்லாம் வச்சிருந்த கல்லாப்பட்டி கூட்டணி பேர் வைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு அரசியல். இவர் இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்துக்காரு. எனக்கு திமுக தான், நான் இந்த நரேட்டிவை தெளிவா பதிய வைக்கிறேன். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். வணக்கம், ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய வேலூர் ஸ்பீச் மற்ற இடங்கள்ல அவர் பேசுறதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததாக ஒரு உணர்வு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த பார்வை, உங்களோட பார்வை என்ன? உண்மைதான், இன்னைக்கு பொலிட்டிக்கலா நிறைய டேக்அவே இன்னைக்கு ஸ்பீச்ல இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதுல ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறது நரேட்டிவ். அவரு திமுக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுது. அதாவது திமுக வெர்சஸ் பிஜேபி, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ இல்ல தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படிங்க, டீம் டிஎன் வெர்சஸ் டெல்லி அப்படின்னு தான் சிஎம்ஏ சொன்னாரு. அந்த நரேட்டிவ் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான நரேட்டிவ். அந்த நரேட்டிவ்ல போய் சண்டை போடாம அந்த நரேட்டிவே தப்பு, இது சட்டசபை தேர்தல், நீங்க ஏன் டெல்லியை பத்தி பேசுறீங்க, நீங்க என்ன டெல்லியில போய் போட்டி போட போறீங்களா, இது தமிழ்நாடு தேர்தல், தமிழ்நாடு பத்தி பேசுங்க. அப்பனா இங்க தமிழ்நாடு மக்கள் வெர்சஸ் லஞ்சம், தமிழ்நாடு மக்கள் வெர்சஸ் ஊழல், தமிழ்நாடு மக்கள் வெர்சஸ் நிர்வாக சீர்கேடு அப்படின்னு அந்த பக்கம் போறவங்கள அப்படி போகாதீங்க, இப்படி வாங்க, இதுதான் நரேட்டிவ்னு விஜய் ஒரு நரேட்டிவை செட் பண்றாரு. ஸோ இது பொலிட்டிக்கலி ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான மெசேஜ். நீங்க அதை அன்செக்டா விட்டீங்கன்னா அந்த நரேட்டிவ்லயே போய் பிஜேபி உள்ள வந்துடும் ஓட்டு போடு அப்படின்றது தான் வழக்கமா திமுக பண்ற நரேட்டிவ் செட்டிங். அந்த நரேட்டிவ் செட்டிங்கை உடைக்கிறாரு. உடைச்சு இதுதான் நரேட்டிவ், இந்த நரேட்டிவை பேசுங்க அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நான் தான் தமிழ்நாடு, விஜய் தான் தமிழ்நாடு. நீங்க விஜய் அசிங்கப்படுத்தினா தமிழ்நாட்டு மக்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி, விஜய்க்கு தெரியாதுன்னு சொல்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்ற மாதிரின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றாரு. அது ரொம்ப ஸ்மார்ட்டான பொலிட்டிக்கலி ஷ்ரூடான ஒரு டாக்டிக்ஸ். என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு விஷயம்? அது ஒரு பிலாங்கிங். அவங்க சொல்றதுனால அது பாருங்க, என்ன அசிங்கப்படுத்தல, என்ன சொல்றது உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி. திருவிளையாடல் படத்துல இவரு இந்த பானபத்திர இவரு பானபத்திரருக்கு எதிராக இவர் போய் பாட்டு போடுவார்ல கோயில்ல, எனக்கு ஒரு பழி என்றால் அது தாய் தமிழுக்கன்றோன்னு, அது எனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கடவுளே மோட்டிவேட் பண்ணி விடுறது. அந்த மாதிரி இவர் தமிழ்நாட்டு மக்களை மோட்டிவேட் பண்ணி விடுறாரு. பாருங்க, என்ன அசிங்கப்படுத்தினா அது என்னோட இல்ல, அது உங்கள சொல்ற மாதிரிதான், நீங்க நானும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு மாதிரி பொலிட்டிக்கலா அவர் ஷார்ப் ஆயிட்டே வராரு.
விஜய் அது இன்னைக்கு ஸ்பீச்ல ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. ஆரம்பிக்கும் போதே வழக்கமான ஒரு அந்த ஒரு ஒரு இப்பயுமே வந்து ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்ல ஒரு தலைவர் பேசும்போது ஒரு சில விஷயம் ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த நிறைய பேர் தலைவர்கள் பேசுறது வழக்கமா வந்து ஒரு ஹலோ சொல்லுவாங்க, எல்லாருக்கும் வழக்கம் சொல்லுவாங்க, கேதரிங்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது பண்ணுவாங்க. விஜய் கூட ஆரம்ப நாட்கள்ல வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் சீரப் பண்றதுக்காக ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டா கேஷுவலா ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள ஸ்பீச்சுக்கு வருவார். ஆனா இந்த ஸ்பீச்ல எடுத்தோடனே ஒரு குட்டி கதை, அது இல்லாம ஒரு பிளட்ஜிங் அப்படி ஒரு ஆரம்பிச்சது எப்படி இருந்துச்சு? இவங்க பழைய ரூல் புக் படி விளையாடுறதே இல்லைங்க. இது நான் பலமுறை சொல்லிட்டேன். அவங்க வந்து தனியா ரூல்ஸ் வச்சிருக்காங்க. பழைய ரூல் படி மேடையில் எத்தனை பேர் இருக்கணும், மேடை போட்டு உட்காரணும், வந்த உடனே அவர்களே இவர்களே அப்படின்னு எல்லாரையும் வணக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த இதெல்லாம் தேவையே இல்லை. டைரக்டா நான் வர மக்கள் கிட்ட பேசுறேன், எங்க ஆளுங்கிட்ட பேசுறேன். அதுக்கு அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நான் பேசுறேன், அவங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கு அவங்களுக்கு. அதனால அந்த பழைய ரூல் புக்ஸ் எல்லாம் அவங்க தூக்கி போட்டாங்க. அதுதான் அவங்க கேடர்ஸ், அவங்க சப்போர்ட்டர்ஸும் அதை தான் பாக்குறாங்க. அதனால இது வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்த உடனே ஹிட்லர் பாணியில கையை நீட்டி ஒரு பிளட்ஜ் எடுத்து என் ஓட்டு என் உரிமை, அதை நான் யாருக்கும் விற்க மாட்டேன் அப்படின்னு முதல்ல அவங்க கிட்ட ஒரு சத்திய பிரமாணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீச்சை வந்து ஒரு குட்டி கதையில ஆரம்பிக்குது. குட்டி கதை வந்து இட்ஸ் அ பவர்ஃபுல் வே ஆஃப் கன்வேயிங் சம் மெசேஜ். அது எப்பவுமே கதை ஞாபகம் இருக்கும். அதனால நமக்கு ஒரு கதை மூலமா ஒரு கருத்தை சொல்லும் போது அதை அடுத்த ஆட்களுக்கு கடத்துறது வந்து ரொம்ப சுலபம். அதனால நீங்க ஜெயலலிதா அம்மையாரா இருந்தாலும் சரி, கலைஞரா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த குட்டி கதைகளை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓஷோ நிறைய குட்டி கதை சொல்லுவாரு. அப்படி அந்த குட்டி கதைகள் மூலமா தான் ஒரு மெசேஜ் வந்து அது ஒரு கேப்சூல் மாதிரி அதுக்குள்ள சொன்னா அது அப்படியே சிந்தாம சிதறாம போகும். அதனால அந்த டெக்னிக்லாம் இருக்குல்ல, ஒரு தேர்ந்த அரசியல்வாதிகள் பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் வேகமா ஏஐ மாதிரி விஜய் வந்து வேகமா அடாப்ட் ஆகிட்டே இருக்காரு. கடகடகடே ஏஐ எப்படி வந்து உடனே லேர்ன் பண்ணி கடகடன்னு அடாப்ட் ஆகுதோ அந்த மாதிரி அடுத்தடுத்த மீட்டிங் பார்க்க ஒவ்வொரு மீட்டிங்லயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சோ இந்த குட்டி கதையில இருக்க சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருந்துச்சு? அதாவது அந்த அடக்க முடியாத ஒரு காலை, தமிழக அரசியல் களம்ன்ற ஒரு காலையே ஒரு குட்டி பையன் அதோடைய தேவை தெரிஞ்சு அடக்கிட்டான். அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு எது தேவைன்றது எனக்கு தெரியும். அவரு சொல்றாரு, அந்த சின்ன பையன் வந்து டிவிகேக்கு தெரியும். அதனால நீங்க எல்லாம் அதை அடக்க பாக்குறீங்க, நாங்க அதை புல்லுக்கட்டு அதுக்கு என்ன தேவை, அது என்ன புல்லுக்கட்டுன்றது அது அரசியல் எலெக்ஷன் போது தான் நமக்கு தெரியும். ஆனா எங்களால அந்த காலையை அடக்க முடியும், சின்ன பசங்க தானே, எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து அவங்களுடைய கேடர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேட்டிங். இவ்வளவு நாள் கரூர் சம்பவத்தை பத்தி அவர் எங்கேயும் பெருசா பேசல. ஆனா இன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டு சிஎம்ஏ டைரக்டா குற்றச்சாட்டு வைக்கிறாரு, கரூர் சம்பவத்தை பத்தி ஓப்பனா பேசுறாரு. ஆமா, இவ்வளவு நாள் அதை வந்து தவிர்த்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு எங்க மேல பழிய தூக்கி போட பாத்தீங்க அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் அக்யூசிஷன், வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அக்யூசிஷன் தான். அது இன்னும் ஃபர்தரா அவர் பேசினாருதான் அவர் என்ன சொல்ல வர்றாரு, அதோட அவரு கடந்து போயிட்டாரு, அதை இன்னும் தொடர்ந்து பேசல. ஆனா முதல் முறையா என்ன சொல்றாரு, எங்க மேல பழிய தூக்கி போட பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதுல அந்த நேரத்துல சிஎம் அவருக்கு ஆதரவு தானே பேசினாரு. எந்த ஒரு அரசியல் தலைவரும் தன்னுடைய மக்களோ தன்னுடைய தொண்டர்களோ இறந்து போகும் ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம அவரை மட்டும் பார்க்க கூடாது. அது ஆட்சி, திமுக, அந்த கட்சியை அட்ரஸ் பண்றது சிஎம், அவர் தான் ஃபேஸ். மு.க. ஸ்டாலின் அப்படின்றவர் தான் அந்த கட்சிக்கான அந்த ஆட்சிக்கான ஃபேஸ்ன்றதுனால அவரை வந்து குறிச்சு சொல்றாரு தவிர பர்சனலா அவர் தூக்கி போட்டார் அப்படி மீன் பண்ணல அவர். அதுக்கப்புறம் அசம்பிளியில பேசும்போது சிஎம் வந்து அவர் தாமதம் தான் காரணம்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. சோ அதை ஒருவேளை மீன் பண்றாருன்றத கேட்டேன். அது எக்ஸாக்டா அவர் என்ன மீன் பண்றாருன்னு தெரியல. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாரு, எங்களுக்கு இதுல பெரிய இது இல்ல, அவங்க ஆட்கள்லாம் சொன்னாங்களே ஒரு பெரிய சதி நடந்திருக்கு இதெல்லாம் வந்து விஜய் இவங்களால அதை ஓப்பனா பேசல. இன்னைக்குதான் முதல் முறையா எங்க மேல பழைய தூக்கி போட பாத்தீங்க, அதை மக்கள் மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. சோ இதே மாதிரி இந்த தேர்தலை ஒரு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பேஜ்ல வந்து பார்க்க முடியுது. என்னன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், நீங்க கூட சொல்லியிருந்தீங்க, இது வந்து வழக்கமான ஒரு தேர்தல் கிடையாது, ஒவ்வொரு தேர்தலுமே பொது தேர்தல் தான். ஆனா இந்த தேர்தல்ன்றது ஒரு வழக்கமான தேர்தல் கிடையாது, ஒரு 50 ஆண்டு கால தேர்தல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ அந்த பாயிண்ட் அவர் ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு. ஆமா, அது நான் ஏற்கனவே கூட 2 பேட்டிகள்ல சொன்னேன். இது நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் மாதிரி இதை அணுகக்கூடாது, 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல் மாதிரி இதை பார்க்கணும். சில ரேர் பினாமினாலாம் இந்த தேர்தல தெரியுதுன்னு அதை விஜயும் சென்ஸ் பண்ணியிருக்காரு. அதைத்தான் இன்னைக்கு அவருடைய ஸ்பீச்ல அது வெளிப்படுது. அவருக்கு தமிழக அரசியல் களம் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவருடைய ஆடியன்ஸ், அவருடைய ஆதரவாளர்கள் எதை விரும்புவாங்க, எது அவங்களுக்கு எந்த மாதிரி பேசினா போய் சேரும், அவங்களுக்கான மெசேஜ் என்னன்றது அவருக்கு 100% தெளிவா தெரியுது. ஸோ அதை ப்ராப்பரா அவர் அட்ரஸ் பண்றாரு.
அந்த காண்டுன்னு சொன்னதெல்லாம் கூட அந்த உடல் மொழி அந்த பேச்சு வழக்கு பேசுறது லாங்குவேஜும் சரி, அவங்களுக்கான ரொம்ப அபோத ஹெட் போய் டீட்டெயிலா பேசாம அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க கூட அந்த கனெக்ட் இருக்குல்ல, அந்த கனெக்ட் வந்து நீங்க பேசிட்டே இருக்கும்போது கூட இது ஒரு சென்சிட்டிவ் சென்டிமெண்டான கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நிறுத்துறாரு, கண் கலங்குறாரு. அது அவங்க கட்சிக்காரங்களே இப்ப மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு 2 பேரும் என்கிட்ட பேசினாங்க. அப்போ அவங்க சொன்னா அவர் தளபதி 2 கண்ணு கலங்குச்சா தமிழ்நாட்டுல 2 கோடி கண்கள் கலங்கும் அப்படின்னு அவங்க ஆதரவாளர் ஒருத்தர் சொல்றேன். இந்த ஸ்பீச் முடிச்ச உடனே ஒருத்தர் பேசினாரு. அப்ப பேசும்போது சொல்றேன், அவர் 2 கண்ணு கலங்குச்சுன்னா இங்க 2 கோடி கண்கள் கலங்கிரும் அப்படின்னு. அப்படித்தான் அவங்க வந்து ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்காங்க அவர் கூட. சோ அந்த கனெக்ட் அவர் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. சோ இன்னொன்னு சொல்லி இந்த பேர்லாம் வச்சிருந்த இந்த வாட்டி கல்லாப்பெட்டி கூட்டணி சிஎம் வந்து இந்த பக்கம் போவவங்களை எல்லாரையும் வாங்க அவன் கூப்பிட்டு இருக்காரு, அறிவலை வாங்க போறவங்கள கூட அப்படின்ற மாதிரி அது இந்த பேர் வைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு அரசியல். நீங்க ஒரு பேரை வச்சிட்டீங்கன்னா இப்ப 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு பேரை இவங்க எடப்பாடி வச்சிருக்காங்க. அதை சொல்லி அட்ரஸ் பண்ணும் போதே அவர் 10 தேர்தல்கள்ல தோல்வியை சந்திச்சவர்ன்ற மெசேஜ் திருப்பி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படிதான் இவங்க வந்து தீய சக்தி திமுக அப்படின்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்து தீய சக்தி திமுக அப்படின்னால ஏன் அவங்க அப்படி சொல்றீங்கன்னு ஒருத்தர் கேட்டா உடனே ஒரு 4 விஷயம் சொல்லுவாங்க, அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா. அந்த மாதிரி இப்ப இந்த கூட்டணி பலம் பெறுது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது, ஒரு பெர்ஸ்பெக்ஷன். தேமுதிக அங்க போனதுக்கு அப்புறமா ஒரு பெர்செப்ஷன் வார்ல திமுகவோட கை ஓங்கி இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு அது கல்லாப்பெட்டி கூட்டணி, பணத்தை கொடுத்து நீங்க ஆட்களை கூட்டணிக்குள்ள இழுக்கிறீங்க. அறிவாலயம் பக்கம் யாராவது நிழலுக்கு ஒதுங்கினா கூட அவங்க உள்ள தூக்கி போட்டுறீங்க, அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. சோ அது வந்து பப்ளிக்கா வந்து அக்செப்டபிள். ஏன்னா இன்னொன்னு சொல்றாரு, இது வந்து எங்களுக்கும் அவங்களுக்குமான தேர்தல் தான், போட்டியே. மத்தவங்க விளையாட்டுல கேம்ல ஆளே இல்லாதவங்க கண்டுக்க போறது இல்லைன்னும் போது அத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, ஏடிஎம்கே பிஜேபி இருக்கு, இன்னொரு பக்கம் என்டிகே இருக்கு, இவங்கெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமலே பேசுறது வந்து விஜய்க்கு வந்து அது அகம்பாகம் அப்படின்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்களா? அது நம்ம பாக்குற விதத்துல இருக்கு. ஒரு வார் அப்படின்னா பலவிதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒரு தளபதிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உகந்ததா இல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். சில பேர் வந்து பலமுனை மல்டி கார்னர்டு கண்டெஸ்ட்ல கூட எல்லாரையும் அட்டாக் பண்ணுவாங்க சார், எல்லா பக்கமும் சுத்தி வருவாங்க. சில பேர் போக்கஸ்டா ஒண்ணு மட்டும் அட்டாக் பண்ணுவாங்க, மத்தவங்க பத்தி கவலையப்பட மாட்டாங்க. இவர் இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காரு. எனக்கு திமுக தான், நான் இந்த நரேட்டிவை தெளிவா பதிய வைக்கிறேன். இன்னொரு விஷயம் யோசிங்க பிரசாத், என்னன்னா நீங்க வந்து டிவிகேவா திமுகவா இந்த ரெண்டுத்துக்குள்ளதான் சண்டை அப்படின்னு பேசிட்டு நீங்க அதிமுக பத்தி பிஜேபி பத்தி நாம் தமிழர் பத்தி எல்லாம் பேசிட்டே இருந்தீங்கன்னா எங்க 2 பேரும் தான் சண்டைன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களுடைய பேச்சுக்கு முழு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மத்தவங்கள பத்தியும் பேசுறீங்க. அப்ப அதை பத்தி மத்தவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. சோ அதனால ஒரு லீடரா அவர் வந்து அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாம் வாண்டடா வந்து வண்டியில ஏறுறாங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. விஜய் பேசியிருக்காருல முன்னாடி பாஜக இல்ல ஊழல் சக்தி அதிமுக அவர் அதான் பேசினாரு. இப்போ மெல்ல எலெக்ஷன் நெருங்க அவர் வந்து தன்னுடைய வியூகத்தை ஒரு பக்கமா திருப்புறாரு. அது ஒரு லேசர் போக்கஸ்டு அட்டாக்கா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால வெறும் திமுக பத்தி மட்டும் பேசுறாரு. திமுகவை தவிர வேற யாரையுமே அவரு சமீப காலமா பேசவே இல்லை. அதைத்தான் இன்னைக்கும் பேசுறாரு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே ஃபர்ஸ்ட் கூட்டணி வச்சு ஃபேஸ் பண்ணலான்ற முடிவுல தான் இருந்தாங்க. விசாலை மாநாட்டுல விஜய் கட்சி தொடங்கி இந்த முதல் மாநாட்டுல அதான் அறிவிச்சார். ஆனா இப்ப யாருமே வரலன்ற பட்சத்துல தனியா சந்திக்க போறாங்கன்றது ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு. இது வந்து டிவிக்கு நல்லதா? ஒரு புதிய கட்சி எப்பவுமே தனியா நின்று போட்டிடுறதா அவங்களுடைய பலத்தை வந்து நிரூபிக்க முடியும், அது எவ்வளவு இருக்குன்னு காட்டுது அப்படின்ற விஷயம். ஆனா அவங்க ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள் போகும்போது, இந்த போக்கஸ்ல போகும்போது டிவிக்கு தனியா இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது கரெக்டா? கடந்த கால வரலாறுகள் அதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு கட்சி முதல் தேர்தல்லையே அதுவும் இண்டிவிஜுவலா போட்டி போட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கா அப்படின்னா இல்லை. யாருமே முதல் தேர்தல்ல அவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றியை வந்து அடைஞ்சது இல்லை. நீங்க எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சாரு அப்படின்னா அந்த காலம் அது அவருடைய அரசியல் அனுபவம், அவர் கூட இருந்த ஆட்களுடைய அனுபவங்கள், அந்த டீமே வேற. அதை நம்ம இதுவே கம்பேரே பண்ண முடியாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 234 தொகுதிகளிலும் கேண்டிடேட் போடும்போது உங்க கட்சி வந்து வைப்ரண்டா வேலை செய்ய முடியும், கட்சி வளரும். அது ஆட்சி கட்டில ஏற முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு அலையன்ஸ் தேவைப்படுது எல்லாருக்குமே. இல்லைன்னா யாருமே அலையன்ஸுக்கு இவ்வளவு மெனக்கிட மாட்டாங்க. அதனால ஆட்சியை பிடிக்கிறதுன்றது தனியா நின்று பிடிக்கிறது கஷ்டம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் கூட்டணி கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நம்பல. ஏன்னா இப்ப வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி சீல் ஆகல. வேணுகோபால் வந்து பார்த்து பேசிட்டு போயிருக்காரு. இப்பவும் அது வந்து உறுதியா திமுக கூட தான் இருக்க போதா இல்ல கடைசி நிமிஷத்துல அதுக்கு டிவிகே கூட வந்துருமா நமக்கு தெரியாது. அரசியல் காங்கிரஸ் மேலிடம் ரொம்ப உறுதியா இருக்காங்கல்ல, சோனியா காந்தி உட்பட எல்லாரும் டிவிக்கு கூட அவங்க செட் பண்ணது ஒரு கூட்டணி அலைஞ்சது. இப்ப வரைக்கும் இவங்க போய்
அதாவது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மாநில தேர்தல்கள்ல அவங்களுக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மாநிலம்னு பாத்தீங்கன்னா கேரளா, அசாம், அதுக்கப்புறம் புதுச்சேரி. இந்த 3 மாநிலத்தில் தான் அவரோட ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். எப்படி இருந்தாலும் விஜயோட சேர்ந்து கூட்டணி வச்சு தேர்தல் சந்திச்சா கூட அவங்க ஜெயிக்க போறது கிடையாதுல்ல, அவங்க ஆட்சி வர போறது கிடையாது, அதை யோசிப்பாங்கல்ல. கரெக்ட். நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எப்படி பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயம் போய் அவரை பார்த்துட்டு நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம்னு பேட்டி கொடுத்தாங்களோ, அதை போல காங்கிரஸ் நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், தொடங்கிட்டோம், எங்களுக்கு இன்னைக்கு 2 நாள்ல சொல்லிடுவோம் இது என்னன்னு, நாங்க உறுதியா இங்கதான் இருப்போம்னு யாரோ ஒருத்தர் அதை 100% அஷ்யூர் பண்ணி பேசுற வரைக்கும் அது ஓப்பன்ல தான் இருக்கும். அதை நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க தேமுதிக அதிமுக கூட்டணி தான் போகுது அப்படின்னு உறுதியா சொன்னாங்க அந்த சிவராத்திரியில அவங்க கலந்துட்ட. திடீர்னு காலையில நீங்க அறிவாலயத்துக்கு தேமுதிக வண்டி போன பிறகு கதையை ஒரே நாள்ல மாறிடுச்சு. அதனால அரசியல் எது வேணாலும் நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் நான் உறுதியா அந்த டிவிக்கே கூட போகுது அப்படின்லாம் சொல்லல. அப்படி அவங்க டிக்ளேர் பண்ற வரைக்கும் அதை நம்ம ஓப்பன்ல தான் வச்சுக்கணும், க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். 2வது நீங்க கேட்ட கேள்வி, அதுல டிவிக்கே கூட அவங்களுக்கு என்ன லாபம்? அவங்க மேபி 2 லாபங்கள் இருக்கு. ஒண்ணு, இங்க கிடைக்கிறத விட கூடுதல் சீட்டு கிடைக்கும். கூடுதல் சீட்டு அப்படின்றது கூடுதலான ஆட்களை நீங்க களத்துக்குள்ள இறக்க முடியும். களத்துக்குள்ள இறக்கி நீங்க காங்கிரஸ் கொடியை பிடிச்சிக்கிட்டு தெருவுல ஒரு 100 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏரியாலாம் போயே இருக்க மாட்டாங்க. இப்ப சில தொகுதிகளை தவிர தமிழ்நாடு இப்ப 214 தொகுதியில கடைசியா காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகள் அப்படின்னு நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 100 தொகுதிகளுக்கு மேல இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 தொகுதிகள்ல கடந்த 30-40 வருஷமா போயே இருக்க மாட்டாங்க அந்த பக்கமே. ஏன்னா அது எப்பவுமே திமுக தான் இருக்கும், இல்ல ஏதோ ஒரு கூட்டணி கட்சி தான் கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு அங்க ரெலவென்ஸே இருக்காது. நீங்க நாங்குநேரி, கன்னியாகுமரியில ஒரு 4-5 தொகுதி, இப்படி திருச்சி பக்கத்துல ஒரு 4 தொகுதி, இப்படி அவங்களுக்கு ஒரு இந்தந்த ஏரியா தான் உங்க ஏரியா, உங்க பாக்கெட்டுன்னு ஒதுக்கிட்டாங்க. மற்ற இடங்கள் எல்லாம் காங்கிரஸ்னு ஒரு கட்சி அங்க நீங்க கிளை லெவல்ல இருக்குமான்னு பாத்தீங்கன்னா உயிர் போட இருக்காது. அதெல்லாம் திருப்பியும் நீங்க உயிர் தழ வைக்கிறதுக்கு இந்த தேர்தல் பயன்படும். அது சீட்டா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதான்றது தெரியாது. ஒருவேளை இப்ப விஜய் சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எழுச்சி, விஜய்க்காக கிளம்பி போறாங்க, ஒரு விஜய் ஒரு விஜி ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் போறாங்க, ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, இவங்க கூட்டணிக்கு போயிட்டா இவங்க கூட்டணி கட்சிக்கு சேர்த்து தான் ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு விட்டுருங்க, எங்களுக்கு மட்டும் போடுங்க நினைக்கிறேன். வெற்றியை கிளைம் பண்றது காங்கிரஸால கிளைம் பண்ண முடியாது. அது விஜயாலதான். ஒருவேளை காங்கிரஸ் இப்படி சொல்லலாம் இல்லையா, அது எங்களாலதான், நாங்க தான் பெரிய கட்சி சொல்ல முடியாது. விஜய் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க திமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் பெரிய கட்சி, காங்கிரஸ் பெரிய கட்சி கிடையாது. காங்கிரஸ் ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டர். நீங்க டிவிக்கே கூட போனாலும் நீங்க பழைய கட்சி, பெரிய கட்சி இல்லை. இங்க உங்களுக்கு ஓட்டு கிடைச்சதுன்னா அது 70% டிவிக்கேவா கிடைக்குதுன்னா 30% உங்களால கிடைக்கும். அது அவங்களுக்கே அந்த புரிதல் இருக்கு. அதெல்லாம் என்னால டிவிக்கே ஜெயிச்சதுன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ டிவிக்கேக்கு இவங்க சப்போர்ட்டா இருக்கலாம், இவங்களுக்கு டிவிக்கே சப்போர்ட்டா இருக்கும். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட் ஷேரிங் போலாமே தவிர, டிரான்ஸ்பர் ஆகுமே தவிர, என்னாலதான் அவங்க ஜெயிச்சாங்க அப்ப தனியா போய் நிக்க வேண்டியதானே, காங்கிரஸ் தனியா நிக்க மாட்டேங்குது. விஜய்க்கு அது நல்லதா? விஜய்க்கு சிஎம் ஆகுறது கனவு அப்படின்னா அது தனியா நிக்கிறது தான் நல்லது. அது ஒரே தேர்தலில் நடந்துருமா அப்படின்னா இது வரைக்கும் நடந்தது இல்லை. ஆனா எங்களுக்கு நாங்க அவுட்லேயர்ஸ், எங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் பொருந்தாது, நீங்க பார்த்துட்டே இருங்க, எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இப்பவே ரெடியா இருக்காங்க அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. அதனால அது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இது வரைக்கும் நடந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அரசியல் அனுபவங்கள்ல ஒரு கட்சி முதல் தேர்தல்ல அதுவும் தனியா போய் ஆட்சியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மிக்க நன்றி திருவாதிவன்.